இன்னைக்கு கொண்டக்கடலை வச்சு ஒரு வித்தியாசமான லஹோரி சன்னா மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? குக்கர்ல ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சு 5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. கொஞ்சம் கொண்டக்கடலையை தனியா எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற தண்ணியை வடிச்சு எடுத்துக்கோங்க. தனியா எடுத்து வச்ச கொண்டக்கடலை ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சீரகம், மிளகு, அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அரைச்சி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சில்லி ஃபிளேக்ஸ், சீரகத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து கலந்துடுங்க. தயிரை நல்லா அடிச்சு சேர்த்துக்கோங்க. 2-3 நிமிஷம் வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாம். 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அரைச்சி வச்ச கொண்டக்கடலையை சேர்த்து கலந்துக்கலாம். அம்சூர் தூள், கரம் மசாலா தூள், மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கிரேவி கொஞ்சம் திக்கா இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. கடாயை மூடி வச்சு சிம்ல 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியா பச்சை மிளகாய், கசூரி மேத்தி, கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. நம்மளோட லஹோரி சன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சப்பாத்தி, ரொட்டி, நான் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.